அப்ப நீ எப்படி இருந்த கொஞ்சம் நினைச்சு பாரு அப்படின்னு பேக்ல பின்னாடி பார்க்க சொல்லுவோம். பின்னாடி பார்த்து லோத்துடைய மனைவி உப்புதுனா மாதிரி நம்ம என்ன செய்யலாம், பின்னாடி பார்த்து உப்புதுனா இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பின்னாடி பார்த்து பிசாசு நம்மள உப்புதுனா இருக்கலாம், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால என்ன அந்த அந்த தள்ளப்பட்டு அந்த மடிந்து போறதுக்கு நம்மளுக்கு இந்த கூட வேலை ஆட்சிக்கிட்டு இருக்கோம். இயேசுவையும் உன்னையும் செடி கொடியுமா இருக்கிற மாதிரி நீ விழுந்த கனிகளை கொடுக்கிறதுக்கு ஆண்டவர் உன்னை இந்த உலகத்துல வச்சிருக்கிறார். ஆமே. அதனால குறையில்லாத வாழ்க்கை அப்படிங்கிறார். குறையில்லாத ஒரு வாழ்வு வாழ்வதற்காக கர்த்தர் உன்னை அழைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எதெல்லாம் இல்லையோ அதெல்லாம் கேள்வி அடிக்கணும். ஆண்டவரே எனக்கு வீடு இல்லை, நான் ஆமே வாடகை வீட்டுல ரெண்ட்ல இருக்கேன், ஒரு சொந்த வீட்டை கொடுங்க. ஆமே. தள்ளப்பட்ட நிலைமையில ஆமே மடிந்து போகிற நிலைமையில நான் வந்திருக்கிறேன் ஆண்டவர். ஆமே. என்னை உயிர்ப்பிக்கும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. இப்ப எல்லாம் கேட்பீங்களா? எல்லா வாய்களை திறந்து கேளுங்க, எல்லா வாய்களை திறந்து ஆண்டவர்கிட்ட பேசுங்க. எனக்கு ஒரு நல்ல வீட்டை கொடுங்க, நல்ல திருமண காரியங்கள் வீட்டுல நடக்கணும். ஆமே. அல்லேலூயா. வேலை இல்லாத என் பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவர். என் சரீரத்துல ஆரோக்கியம் ஆமே உயிர் பெறணும் ஆண்டவர். உயிர்ப்பிக்கும் ஆண்டவரேன்னு கேளுங்க. ஆமே. மடிந்து போகிறது இல்லை, ஆமே உயிர்ப்பிக்கிறது, உயிர் பெறுகிறது. இப்பொழுது உடைந்த எலும்புகளை பார்த்து ஆமே எசேக்கியேல் பேசுறது போல உடைந்து போன வாழ்க்கையை பார்த்து இப்ப பேசு. ஆமே. வீடு இல்லாதவங்க பேசுங்க, பணம் இல்லாதவங்க பேசுங்க, ஆமே நகை இல்லாதவங்க பேசுங்க, ஆமே ஜெபிக்க முடியாதவங்க பேசுங்க ஆண்டவர்ட்ட. ஆமே. மடிந்து போகிறது இல்லை, ஆமே கீழே தள்ளப்பட்டு மடிந்து போய் என் ஊழியத்தை யாராலும் ஆமே அழிக்க முடியாதுன்னு சொல்லுங்க. ஆமே. என் ஜெப வாழ்க்கையை யாராலும் அழிக்க முடியாது. ஆமே. நான் இப்ப எந்திரிக்கிறேன், தள்ளப்பட்ட நான் வசனத்துல எந்திரிக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையில எந்திரிக்கிறேன். எனக்கு ஆமே கர்த்தர் உயிர் பிச்சை போட்டுட்டாரு. ஆமே. நிமிர்ந்து நடக்கிறவனா, தலை நிமிர்ந்து நிக்கிறவனா கர்த்தரை மாற்றி கொண்டு போய் ஆமே மடிந்து போக ஆமே அந்த ஆமே ரூட்டே இல்ல. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தர் சொல்றாரு இந்த காலை வேளையில உங்களோட பேசுறாரு. ஆமே. உங்களோட பேசுறாரு இந்த காலை வேளையில. மடிந்து போக மாட்டேன், எந்த பிரச்சனையிலும் நீ தலை குனிஞ்சு போக மாட்டேங்கிற. உயிர் பெறுகிறது அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை உயிர் பெறுகிறது. ஆமே. பிரச்சனை கொண்டு வந்தவன பாதாளத்தில் கட்டுங்க, அந்த பிரச்சனையை கொண்டு வந்த பொல்லாத ஆவியை பாதாளத்தில் கட்டுகிறேன்னு சொல்லுங்க. ஓ கடன் பிரச்சனையை உன்னை பாதாளத்தில் கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. ஆமே. பொல்லாத வியாதியை உன்னை கட்டுகிறேன் இயேசுவின் நாமத்தில் சொல்லுங்க. ஆமே. நான் கீழே தள்ளப்பட்டவனா எழுந்திருக்கிறவன், எனக்கு சப்போர்ட்டா கர்த்தர் இருக்கிறாரு. அவரே என் பலன், அவரே என் பலன், அவரே என் பலன், அவரே என் கோட்டை, அவரே என் துருகம் சொல்லுங்க. ஆமே. 16வது வசனத்துல ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. ஏன் சோர்ந்து கிறிஸ்துவ சோர்ந்து போகக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்றாருன்னா, ஆமே எங்கள் புறம்பான மனசு வந்து அழிந்தோம். புறம்பானதுன்னா பழைய மனுஷனை அழிச்சிருக்கிறார். இதை அழிக்கிறதுக்கு உங்களால தான் முடியும். அல்லேலூயா. ஒரு பாவத்தை விட்டு வெளியில வர்றதுக்கும் நம்மளால தான், நம்ம முயற்சி பண்ணாதான் முடியும். ஆமே. நான் பரிசுத்தர் போல நீங்கள் பரிசுத்தர் அப்படின்ட்டு. ஆமே. அப்ப நீங்க தான் முயற்சி எடுக்கணும் அந்த பாவத்தை விட்டு வெளியில வர்றது. அந்த ஜெபிக்க முடியாம உலகத்துல போயிட்டு சாவகாசம் வச்சுக்கிட்டு கண்டது கடையில பேசிக்கிட்டு தேவனுடைய மகத்துவத்தை அறிந்து கொள்ள முடியாதபடி அந்த தந்திரத்துல நம்மளை கட்டி வச்சிருக்கு. இவ்வளோ பெரிய கடவுளையே அவன் பாருங்க தெரிஞ்சு கொள்ள முடியாதபடிக்கு கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு கட்டி வச்சிருக்கிறான். எதுல கட்டி வச்சிருக்கிறான்? ஒரு சிந்தையில கட்டி வச்சிருக்கிறான். அற்புதங்களை செய்கிற ஆமே அற்புதங்களை செய்கிறவனை கர்த்தரோட வச்சிருக்கிறார். இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் தான் டம்மியா உட்கார்ந்திருக்கான். உலகத்தோட கணக்கு எடுத்துட்டு போறான், அதை கண்டுபிடிக்கிறான், இதை கண்டுபிடிக்கிறான். ஆமே. செல்வ சீமானா மாறுறான். ஆமே. ஒரு பிசினஸ் போட்டு பல பிசினஸ்ல ஆமே செல்வந்தனா மாறுறான், ஓனரா மாறுறான். ஆமே. இன்னைக்கு கிறிஸ்துவ நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, ஆமே ஒரு ஓட்டாண்டியான நிலைமையில தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமே. அதெல்லாம் மாறும் தான் ஆண்டவர் பேசி வச்சிருக்கார். ஆனபடியாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. அப்ப கிறிஸ்துவ எந்த பிரச்சனையும் சோர்ந்து போக கூடாது, முன்னேறிக்கிட்டே இருக்கணும்னு ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்கார். என்ன சொல்றாரு? முன்னேறணும். அல்லேலூயா. ஆமே. முன்னேறணுங்கிற ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனசினாலே அழிந்தோம்.
புதிய வாழ்க்கையை கர்த்தர் நீங்க படைக்கிறேன். ஒரு புதிய வாழ்வு பாதையில் உங்களை கொண்டு போய்க்கிறீங்க. ஆண்டவர் ரூட்ல போங்க, நீங்க ஆண்டோடைய பாதையில போங்க. அந்த வெளிச்சத்தின் பாதையில் வந்துட்டீங்க. ஆமென். சொல்ல பாருங்க, நாங்கள் சோர்ந்து போகிறது. நீங்க இனிமே சோர்ந்து போக கூடாது. பிரச்சனை பார்த்தா தான் சோர்ந்து போவீங்க. ஆமென், ஆமென். உங்களுடைய பாடுகளை பார்த்தா தான் சோர்ந்து போவீங்க. அவர் ஆமென் பாடுகளை அவர் ஏத்துக்கிட்டாருங்க. உனக்கு இனிமே சந்தோஷமான நாளுங்க. ஆமென். எங்கள் புறமான மனுஷனான உங்கள் புறமான ஆமென் எங்கள் புறமான மனுஷனான ஆமென். நம்ம வெளியில பார்க்கிற மனுஷன் வாழ்க்கை அல்ல. ஆமென். இந்த உலகத்துல வெளித்தோற்றமா வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை அல்ல. உள்ளார ஆமென் உள்ளார ஆவியானவரை வச்சு வாழுகிறாரு. ஆமென். உள்ளார கர்த்தரை வச்சு வாழுகிறாரு. அல்லேலூயா. ஆவியானவர் உள்ளுக்குள்ள கொண்டு வந்து வாழ்ந்தீனா ஆமென் நாளுக்கு நாள் ஆமென் நீ புதிதாக்கப்படுவாய். ஆமென். நாளுக்கு நாள் ஆமென் புதிய காரியங்களை செய்வாய். ஆமென். நாளுக்கு நாள் நல்ல காரியங்கள் நடந்து கொண்டே இருக்குங்க. ஆமென். நாளுக்கு நாள் ஒரு முன்னேற்றம் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்குங்க. அல்லேலூயா. ஆமென். நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறார். அப்ப எதை ஆமென் அழிக்கிறோமோ அதை அழிச்சினா ஆமென் ஒரு முன்னேற்றத்தை நீ பார்த்துடலாம். அல்லேலூயா. ஒரு நேரம் ஆண்டவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு, அவருக்குள்ள வந்து அவருக்குள்ள ஒட்டிக்க அப்படின்னு இரும்பும் காந்தமும் மாறி. அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் சொல்றாரு. அல்லேலூயா. இப்படி நீங்க செஞ்சீங்கன்னா ஆமென் இந்த சோர்வை தூக்கி போட்டுட்டு நீங்க போனீங்கன்னா, பயத்தை தூக்கி போட்டு நீங்க போனீங்கன்னா, அல்லேலூயா தேவனுக்கு ஆமென் நெருக்கமான உறவுகளை நீங்க வைச்சிட்டு போனீங்கன்னா, அல்லேலூயா அவர் கூட அட்டாச்மென்ட் ஆகி போனீங்கன்னா, ஆமென் அல்லேலூயா வானத்தை திறக்கலாம்ங்கறாங்க. என்னத்தை திறப்பீங்க? வானம் உங்களுக்காக திறக்கப்படும். அல்லேலூயா. சொல்றாரு பாருங்க. ஆமென். அது என்னது? அஸ்திபாரங்களை அசைக்குமா? அஸ்திபாரங்கள் ஆமென் பெரிய பெரிய அஸ்திபாரம், பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் அப்படியே உலுக்கிரும். பெரிய பெரிய இடமெல்லாம் அசையும். இடத்தை அசைக்கிற சக்தியை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். பெரிய பெரிய செல்வந்தர்களை அசைக்கிற சக்தியை அவரை படைத்திருக்கிறார். ஆமென். அத சொல்றாரு பாருங்க. ஆமென். இப்ப பவுல் சீலாவும் என்ன செஞ்சாங்க? சிறைச்சாலையில ஏங்க அவன் எவ்வளவு பாடுகள் பத்தி அந்த இடத்துல இருக்கான். கையும் காலையும் கட்டி போட்டு வாய் மட்டும் தான் இருக்கு. அந்த ஒரு இடம் மட்டும் தான் கேப் விட்டாங்க. மீதி எல்லாம் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி வச்சாங்க. அந்த துக்கத்திலேயே அவங்க பாடிக்கிட்டு இருக்காங்க பாருங்க. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அல்லேலூயா ஸ்தோத்திரம் பாட்டு பாடி. அதுக்குதான் இந்த மாதிரி ஆராதனை எல்லாம். எவ்வளவு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆமென் எவ்வளவு மியூசிஷியன்ஸ் எல்லாம் இருக்கு தேவனை ஆராதிக்கணும். அந்த காலத்துல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இல்ல, ஒண்ணும் இல்ல. அல்லேலூயா. நேத்து கூட ஏதோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் இல்லன்னு சொல்லி சேலத்துல போயிட்டு ஸ்டிக்கர்லாம் வாங்கிட்டு வந்தான் தேடி. அல்லேலூயா. கர்த்தருக்காக இந்த ஊழியத்துல அப்படியே என்னது வாங்கி ஆண்டவர் நாமம் மகிமைப்படுத்த ஆமென் நம்முடைய வாழ்க்கை ஆமென் நம்முடைய ஊழியம் நம்முடைய குடும்பம் அப்படியே உயர்ந்துட்டே இருக்கு. அதனால எல்லாம் ஆண்டவருக்காக ஆமென் வாங்கிட்டு போட்டுட்டு இருக்கிற காசு எல்லாம் ஊழியத்துக்கு செலவு பண்ணிட்டே இருக்கோம். அல்லேலூயா. ஆமென். அதுதான் பவுல் சீலா அந்த இடத்துல என்ன செய்றாங்க? ஆமென் அப்படியே அந்த ஜெயிலே அசைக்கிறாங்க. ஜெயில என்ன செய்றாங்க? சிறைச்சாலை கதவுகள் அப்படியே திறக்குது. அவனுங்க பாட்டுல அவனுங்க துதியில ஆமென் துதிக்கிற தாவீதுக்கு கொஞ்சமும் பயப்படலையா? துதிக்கிறான் பயப்பட மாட்டான். ஜெபிக்கிறான். எந்த பிரச்சனை வந்தாலும் அசால்ட்டா இருப்பான். வா பிரச்சனையே வா மோது ஆமென் வா ஒத்தை வச்சுக்கலாம் அப்படிங்க ஜெபிக்கிறாங்க. ஜெபே ஆவியானவர் உள்ள இல்லைன்னா ஜெபம் வராது. அப்புறம் பிரச்சனை வந்து நம்மளுக்கு வந்து மோதிக்கிட்டு இருக்கோம். பிரச்சனை நம்ம கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமென். என்ன பேசுது தெரியுமா? பிரச்சனை வந்து கோலியாத்திய நான் என்ன நாயாடா ஒரு தட்டியோட வரல நாய் அடிக்கிற மாதிரி, ஒரு கல்லோட வரல நாயை துரத்தி விடுற மாதிரி, நான் என்ன நாயாட? ஆமென். அவன் சொல்றான், நீ நிந்திக்கிற சேனையின் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்துல வந்து நிக்கிறேன். எனக்கு பட்டயமோ கத்தியோ ஆமென் இதோ தேவையில்லை. ஆமென் அவருடைய வார்த்தையை கொண்டு வந்து இருக்கிறேன். ஆமென் அவன் தைரியத்துல வந்து நிக்கிறேன். வார்த்தை ஆமென் ஆவியானவர் உள்ளார வச்சுக்கிட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அல்லேலூயா. சொல்ற பாருங்க. ஆமென். ஆனபடியினால் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறமான மனுஷன் நாளுக்கு நாள் அழிந்தும், அல்லேலூயா, இது அழிக்கணும். ஆமென். நம்ம வெளியில பார்க்கிற பிரச்சனைகளை அழிக்கணும். நீ வெளியில பார்த்துக்கிட்டே இருந்தா என்ன ஒண்ணுமே இல்ல. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படி சரிச்சிடும் பிசாசு. வெளியில பார்க்கறது என்ன? புறமான மனுஷனை பார்த்துக்கிட்டு இருக்கு. நாளைக்கு என்ன செய்யுது, நாளைக்கு என்ன செய்யுது. ஆமென். உயிர் வாழ எதை குடிப்போம், எதை குடிப்போம். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, அந்த பறவைகளை பாருங்கள், சாலமோன் கொடுத்ததை காட்டிலும் ஆமென் டெய்லியும் கலர் கலரா ஆமென் அதுக்கு ஆமென் டிராயிங் பண்ணி வச்சிருக்கு அப்படிங்கிறார். அதை கொடுத்துக்கிறேன் காலையில ஆமென் மலர்ந்து சாயந்தரம் அப்படியே பிள்ளை போல அந்த பூ உதிர்ந்து போகும். அதுக்கே இப்படி உடுத்துறனா ஆமென் என் ஆவியினால படைச்ச உனக்கு, என் சாயினால உனக்கு படைச்ச உனக்கு உடுத்தாமல் விட்டுருவனா அப்படிங்கிறார். காப்பாத்தாம விட்டுருவனா அப்படிங்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் என்ன தேடி, என் ராஜ்யத்தை தேடி, என் நீதியை தேடுகிறார். கூட கொடுக்கப்படும். இன்னைக்கு குறைவா இருக்கிறது காரணம் தேடுறது, வேற ஒண்ணுமே கிடையாது. தேடுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாதுங்க. சிங்கக்குட்டிகள் தான் தாழ்ச்சி எடுத்து பட்டினியா கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு தாழ்ச்சி இல்ல, பட்டினி இல்ல, வறுமை இல்ல, நோய் இல்ல, கடன் இல்ல, பிரச்சனை இல்ல, வேதனை இல்ல, ஆமென் மன கலக்கம் இல்ல, துன்பப்படுகிற நிலைமை இல்லை. அல்லேலூயா. துன்பம் வந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன் அப்படின்ட்டு கலக்கம் இல்ல அப்படின்னு. அல்லேலூயா. ஆமென். நான் சொல்லி முடிக்கிறேன். பிலிப்பியர் 4:6-7 273 பக்கம். புதிய ஏற்பாட்டுல 273. பிலிப்பியர் 4:6-7-13-19. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிரு. இப்ப இவ்வளவு நேரம் கேட்டீங்கல்ல, எதுக்கு இவ்வளவு நேரம் பேசினாரு? நீங்க சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷம் கொண்டுட்டு வரதுக்கு பேசிட்டேன். இனிமே உன்னை துக்கமுகமா பார்க்கவே கூடாது. அண்ணால என்ன செஞ்சா? ஆமே கர்த்தர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். ஆமே இனி நீ அழுது கொண்டு இல்ல, நீ கேட்டது கிடைச்சிச்சு போ அப்படின்ட்டு கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆமே அன்னையில இருந்து அந்த துக்கமுகமா இருந்ததே இல்லையா. போனதுக்கு அப்புறம் குழந்தை இல்லதான். ஆனா கர்த்தர் சொல்லிட்டாரு போயிட்டா. ஆனா அன்னையில இருந்து அவன் துக்கமே படலையா, கண்ணீரே வரலையா. ஆமே ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருங்க. பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எப்பொழுதும் சந்தோஷமா இருங்க. பிரச்சனை இருக்கும்போது நீ சந்தோஷமா இருக்கணும். அது எப்படிங்க முடியும்? பிரச்சனை இருக்கும்போது தான் ஆமே சோகமா இருக்கணும்னு பிசாசு எனக்கு கத்து கொடுத்துருக்கிறானே. ஆமா அவன் கத்து கொடுத்து வச்சது. ஆனா கர்த்தர் என்ன சொல்ற, அந்த சமயத்துல நீ சந்தோஷமா இருக்கணும். அப்பதான் அவனுக்கு அப்படியே மிளகாய் எடுத்து உடம்புல தேய்ச்ச மாதிரி இருக்கும். நீ பாட்டு பாடினா அப்படியே மிளகாய் அப்படியே பிசாசு கல்ல தேய்க்கிற மாதிரி இருக்கும், தேய்ச்சி விட்ட மாதிரி இருக்கும். ஸ்தோத்திரம் பண்ணினா ஆமே ஒரு டன்ல அப்படியே மிளகாய் அப்படியே கொண்டாந்து அவன் மேல அப்படியே கொட்டுற மாதிரி இருக்கும். நீ ஸ்தோத்திரம் பண்ண போனா ஐயோ எரியுதே, ஆமே எரியுதே அப்படின்னு கத்துவோம். அல்லேலூயா. அதான் சொல்றேன், நீ சந்தோஷமா இருந்துச்சுனா உனக்கு அவன் அப்படியே எரிஞ்சு சாவுவான். அவனை ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அப்படியே அவனை கீழே இறக்கிட்டு இருக்கான்னு அர்த்தம். அல்லேலூயா. சந்தோஷம். சந்தோஷம்னா எனக்கு ஒருத்தர் இருக்கிறாருப்பா, அவரு பார்த்துக்குவாருப்பா. அவரு என்கிட்ட சொல்லிட்டாரு, நீ காலையில பேசியிருக்கிறாரு, இனிமே என் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும், ஜெகஜோதியா இருக்கும், ஆமே ரணகணமா இருக்கும். அதான் சொல்றீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கு. அப்ப பிரச்சனை வந்தாலும் சந்தோஷமா இருக்கு. எப்பொழுதும் பிரச்சனை வந்தாலும் சந்தோஷம், வராட்டியும் சந்தோஷம். அல்லேலூயா. ஆமே சந்தோஷமா இருங்கள் என்று மறுபடியும் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். 6வது சொல்வேன், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். அல்லேலூயா. எல்லாவற்றையும் குறித்து எதுக்குமே கவலைப்படக்கூடாதுங்க. அப்ப கவலை வந்து என்ன நெருங்கிட்டே இருக்கு. நீ எனக்கு கொடுக்கறதுனால நெருங்குது. இப்ப குருவி வந்து மேல பறந்துகிட்டு இருக்கா, நீ இடம் கொடுத்தீங்கன்னா தான் உன் தலையில வந்து கூடு கட்டும். ஆமே நீ அந்த இடத்த விட்டு நான் வந்து நினைச்சியா அது பறந்துட்டு வேற இடத்துக்கு போயிடும். வேற இடத்துல போய் கூட கட்டிக்கணும். நீ இடம் கொடுத்தாதான் எல்லாமே. ஆமே நீ இடம் கொடுத்தாதான் எல்லாமே. நீ விடணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா விடலாம். நீ தொடர்ந்து நினைச்சா உன்னை விட்டு வெளியில போ. பிரச்சனை வெளியே போ, காரியங்கள் துக்கங்கள் வெளியே போ, வியாதிகள் வெளியே போ, வறுமை வெளியே போ. ஆமே சொல்றாங்க, நீங்க ஒன்றுக்கு கவலை, எல்லாவற்றையும் குறித்து. ஆமே ஒண்ணு விடாம ஆண்டவரை சொல்லு. எல்லாவற்றையும் குறித்து எதெல்லாம் இழந்திருக்கோ எல்லாம்
அடுத்த ஜெபத்துக்கு போயிருப்பேன். எடுத்தோடனே ஜெபத்துல பாருங்க, இது இல்ல அது இல்ல போதுனா நான் சொல்லியிருக்கேன், இவன் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கேன். இவன் என்ன பண்றான், முதல்ல எடுத்தோடனே பிரச்சனையை தான் என்கிட்ட வைக்கிறான் அப்படி பாரு. ஹல்லேலூயா. அதுக்காக நீங்க படைக்கப்படவே இல்லை. பிரச்சனைகள் உங்களை விட்டு ஓட ஓட துரத்துறதுக்கு தான் கர்த்தர் படைச்சு வச்சிருக்காரு. நீயே பேசி நீயே துரத்திக்கலாம். ஆமே. ஏன்னா ஆண்டவர் பேசி ஆமே இந்த ஆமே வாக்குத்தத்தத்தை வச்சுட்டு போயிட்டார், இந்த வசனத்தை வச்சுட்டு போயிட்டார், இந்த பைபிளை கொடுத்துட்டு போயிட்டார், திருவசனத்தை. ஆமே. ஹல்லேலூயா. இந்த வேதம் தான் அற்புத சக்திங்கிற அதிசயம். இந்த வேதத்தை ஆமே வேதத்தில் உள்ள அதிசயங்களை அறியும்படிக்கு என் மனக்கண்களை திறந்தரல அப்படிங்கிறான் தாவீது. அவ்வளவு அதிசயம் பேச பேச அப்படியே நடந்துகிட்டே இருக்கு, அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு, அதிசயம் நடந்துகிட்டே இருக்கு, உன் வீட்டை தேடி வந்துகிட்டே இருக்கு, தொலைஞ்சதெல்லாம் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஹல்லேலூயா. ஆமே. சொல்ற பாருங்க, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்துக்குரிய ஜெபத்தினால் வேண்டுதலினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. பிரச்சனையை மட்டும் மத்தவங்க சொல்லிடுறாங்க. ஆமே. ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு அப்படியே விட்டுரு. மத்த ஆளுகிட்ட போய் பேசுனீங்கன்னா அவன் கடவுளாயிருவான். அதை சொல்லு, கடவுளை நம்ம ஆமே அப்படியே தரக்குறவா நடத்துறது, நம்மளே நடத்துறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிரச்சனை அடுத்தவங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்கு என்ன மதிப்பு? பிரச்சனையை பாரத்தை என் மேல இறக்கி வைக்கிறாரு. நீ எந்த ஒரு பிரச்சனையும் அந்த அவன் என்ன பிரச்சனை பண்றான், இவன் என்ன பிரச்சனை பண்றான், இவனுக்கெல்லாம் ரவுண்டு கட்டுறாங்க. ஆமே. கட்டுறதுக்கு ஒரு விட்டுருவாரா இல்ல உங்ககிட்ட மோதுறதுக்கு ஆமே நீங்க மடித்து போகிறதுக்கு விட்டுருவாரா, கலக்கம் அடைறதுக்கு விட்டுருவாரா? ஹல்லேலூயா. ஆமே. அதான் சொல்றாரு. ஆமே. கூடி ஜெபத்தினால் வேண்டுதல் தேவனுக்கு தெரியப்படுத்து. முதல்ல இதெல்லாம் அவருக்கு தெரியப்படுத்து. அதுக்கு பேர் தான் ஜெபம். ஹல்லேலூயா. முதல்ல ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜெபத்துல தெரியப்படுத்திட்டு உலகத்துல ஆஃப் ஆயிட்டு அப்படின்னு வாய் பிளாஸ்டிக் போட்டுக்கு ஜிப்ப போட்டுக்கு. ஹல்லேலூயா. வாய் நம்ம என்ன செய்யணுமா, ஜிப் போட்டு மூடிக்கணும். பிரச்சனையை போய் அடுத்தவன்ட்ட சொல்றதுன்னா அது கடவுளாகி அவன் 10 பேருக்கு சொல்லி அது 100 பேர் சொல்லி அது 1000 பேர் சொல்லி லட்சக்கணக்கில் போயிட்டு ஊரே பரவி தூசிக்கிட்டு இருப்பானுங்க. ஹல்லேலூயா. சைலண்டா பொறுமையா. ஆமே. ஆமே. சொல்ற பாருங்க, அப்பொழுது எல்லா புத்திக்கும் 7வது வசனம், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக் கொள்ளும். எல்லா புத்திக்கும் ஆமே இருக்குங்களே. ஆமே. நல்ல புத்தி எது அப்படின்னா ஆமே தேவ சமாதானம். இந்த சமாதானம் உனக்கு வந்தாதான் ஆமே நீ ஜெபத்திலே உட்கார முடியும். முதல்ல அந்த சமாதானத்தை கொண்டுட்டு வர்றதுக்கு நீ புதிய மனுஷனா மாறணும். ஹல்லேலூயா. உலகத்தை ஓரம் கட்டணும், உலகத்தை குப்பை மாதிரி தொடச்சி போடணும் அப்படிங்கிறது. ஆமே. லாபமான